மாலிகுலார் பயாலஜியில் மாலிகுலார் சாப்பரோன்ஸ் ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸ் ஹெச்எஸ்பிஎஸ் பிஜிடிஆர்பி பாட்னியில் யூனிட் 5ல் இருக்கிற டாபிக். இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபோல்ட் ஆகும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து இன்ட்ரடக்ஷன். Protein must fold into specific 3D structure to function the properly. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரோட்டீன் எந்த ஸ்ட்ரக்சரு 3D ஸ்ட்ரக்சர் தான், ஃபோல்ட் ஆகணும் தான், அப்போ தான் அது சரியாக வேலை செய்யும். மிஸ்ஃபோல்டிங் லீட்ஸ் டு அக்ரிகேஷன் ஆர் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் செல்லுலார் ஸ்ட்ரெஸ். ஸோ தப்பாக ஃபோல்ட் ஆச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? அக்ரிகேஷன் ஆகும், இல்லை அதோட ஃபங்க்ஷனை இழந்துடும், cellular stress ஏற்படும். Molecular chaperones are specialized proteins that assist in the correct folding, assembly and transport of other proteins without being part of the final structure. இப்போ molecular chaperoneன்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீனா, அது அசிஸ்ட் பண்ணுதான் கரெக்டாக ஃபோல்டிங், தப்பாக மிஸ்ஃபோல்டிங் ஆச்சு இல்லையா, அதை கரெக்டாக அசிஸ்ட் பண்ணுது ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு, அசம்பிள் பண்ணுறதுக்கு, அது இன்னொரு டிரான்ஸ்போர்ட் டு த ஆஃப் த அதர் ப்ரோட்டீனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதான். ஸோ இது வந்து இது வந்து யாரோட பார்ட் இல்லை, வித்தவுட் பீயிங் அ பார்ட் ஆஃப். ஆனால் அந்த ஃபைனல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ப்ரோட்டீனோட ஃபைனல் ஸ்ட்ரக்சருக்கு பார்ட்டெல்லாம் கிடையாது, அதோட ஒரு அங்கமாக இல்லை. ஆனாலும் இந்த வேலையெல்லாம் செய்தான், அதாவது கரெக்ட் ஃபோல்டிங், அசம்பிளி, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அதர் ப்ரோட்டீன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் SHPS இது வந்து மேஜர் குரூப் ஆஃப் த மாலிகுலார் சாப்பரோன்ஸ் இன்டியூஸ்ட் அண்டர் ஸ்ட்ரெஸ். அதாவது இங்கே பாருங்கள், ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸ் SHP இது வந்து மாலிகுலார் சாப்பரோன்ஸோட மேஜர் குரூப்பாக. ஸோ மாலிகுலார் சாப்பரோன்ஸை மேஜர் குரூப்பாக இது எங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டியூஸ் தூண்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஹீட்டு, கோல்டு, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, சாலினிட்டி, ட்ரவுட், டாக்ஸின்ஸ் இதெல்லாத்தினால இந்த மாதிரி ஏற்படுதான் ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸ். ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸ் SHPS இதை டிஸ்கவர் பண்ணது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு ட்ரோசோஃபைலாவை எக்ஸ்போஸ் பண்ணும்போது ரிட்டோசா இன் 1962 தான் இந்த SHPS அந்த இதை கண்டுபிடிச்சிருக்காரு. எதில்? ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர் ரிட்டோசா இன் 1962. யூனிவர்சலாக இந்த HSP வந்து ப்ரோகேரியாட்ஸ்லையும் யூகேரியாட்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. அண்ட் ஆக்ட் ஆஸ் அ செல்லுலார் டிஃபென்ஸ் ப்ரோட்டீன் டியூரிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது செல்லுலார் டிஃபென்ஸ் ப்ரோட்டீனாக இருக்காங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ATP டிபெண்டன்ட் மாலிகுலார் சாப்பரோன்ஸ். இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ATP டிபெண்டன்ட் மாலிகுலார் சாப்பரோன்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் SHPS. ஸோ பேஸ்ட் ஆன் த மாலிகுலார் வெயிட், அதாவது மாலிகுலார் வெயிட் கிலோ டால்டன்ட்டை வச்சு SHP ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் வந்து 100 CLP ஃபேமிலி. ஸோ 100 CLP ஃபேமிலி. இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் டிஸ்அக்ரிகேஷன் அண்ட் ரீசால்யுபிளைசேஷன். ஸோ ப்ரோட்டீன் டிஸ்அக்ரிகேஷன் ஆகிறதும் ரீசால்யுபிளைசேஷன் ஆகிறது தான் இதோட ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் CLP8 இன் E. coli. ஸோ HSP 100 வந்து ஒரு CLP ஃபேமிலி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து CLP-B இன் E. coli. CLP-B இன் E. coli. ஸோ இதோட ரோல் ப்ரோட்டீன்ஸில் பார்த்தீங்கன்னா டெர்மோடாலரன்ஸ்னால் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது இது. நெக்ஸ்ட் SHP90. HSP90 வந்து ஓட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சிக்னல் டிரான்ஸ்டக்ஷனல் ப்ரோட்டீனை ஸ்டெபிலைஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் கைனேசஸ், ஸ்டீராய்டு ஹார்மோன் ரிசப்டார்ஸ். ஸோ இது வந்து ப்ரோட்டீன் ஃபோல்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறமா ரெகுலேஷன், அதாவது மெச்சூரேஷன் ஆஃப் த ரெகுலேட்டரி ப்ரோட்டீனோட
மெச்சூரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இம்பார்ட்டண்ட் இன் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்சஸ். ஸோ இது முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப வேலை செய்யுது. அதாவது ஸ்ட்ரெஸ் ஃபிசியாலஜியில் இதோட பங்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கு, அதாவது ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அண்ட் டெவலப்மெண்டல் சிக்னலிங் இன் பிளான்ஸ். ஸோ பிளான்ஸில் இந்த சிக்னல்ஸ் கொடுக்கறத டெவலப் பண்ணுறது யார்? HSP90, SHP70, DNA-K family. SHP70 DNA-K family. ஸோ HSP100 வந்து கிளிப் ஃபேமிலி, CLP ஞாபகம் வச்சுக்கோங்க. HSP90, இப்போ HSP70 வந்து DNA-K ஃபேமிலி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன்சர்வ்டு சாப்பரோன்ஸ்ன்னு சொல்லலாம். கன்சர்வ்டு சாப்பரோன்ஸ் இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நேசன் பாலிபெப்டைடோட ஃபோல்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறமா அக்ரிகேஷனாக ஒன்றா ஆகிறத தடுக்கிறாங்க. ப்ரோட்டீன் டிரான்ஸ்போர்ட், அதாவது ப்ரோட்டீன் வந்து மெம்பரைன்ஸ் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சாப்பரோன்ஸ் DNA-J அண்ட் SHP40, GRPE இதெல்லாமே நியூக்ளியோடைட் எக்ஸ்சேஞ்ச் ஃபேக்டர். ஸோ கோசாப்பரோன்ஸ், கோன்னா இதோட அடிஷ்னலாக இருக்கிறது வந்து சாப்பரோன்ஸ் வந்து DNA-J, SHP40, GRPE, நியூக்ளியோடைட் எக்ஸ்சேஞ்ச் ஃபேக்டர் இதெல்லாமே கோசாப்பரோன்ஸ். அப்புறமா SHP60 சாப்பரோனின் பார்த்தீங்கன்னா இது மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்டில் CPN60 இருக்குது. அண்ட் இதோட ஃபங்க்ஷன் வந்து ப்ரோட்டீன் வந்து ஆர்கனல்குள்ளே ஃபோல்டிங் ஆகிறத கண்காணிச்சிட்ருக்கு. அப்புறமா இது ஒர்க் வித் கோசாப்பரோலின்ஸ், அதாவது HSP10, GROES இன் பாக்டீரியா. அண்ட் ஸ்மால் HSP வந்து SHSP 15 to 30 kilodalton. Unique in plants, more abundant than in animals. ஸோ யூனிக்காக இருக்குது, நிறைய அனிமல்ஸில், அதாவது எதில் அபண்டன்ட், பிளான்ஸில் தான் அதிகமாக இருக்குது, மோர் தேன் இன் அனிமல்ஸை விட. அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இது பார்ஷியலாக டீநேச்சர் ப்ரோட்டீன்ஸோட சேருது. அப்படி சேரும்போது அக்ரிகேஷன்லேருந்து தடுக்குது. அண்ட் இது வந்து ஹோல்டிங் சாப்பரோனா ஆக்ட் ஆகுது. ஸோ ஆக்ட் ஆகுது. அது எப்போன்னா SHP70 SHP100 ரீஃபோல்ட் ஆகாத வரையும். லோக்கலைஸ்ட் இன் சைட்டோசால் எங்கே இருக்குன்னா சைட்டோபிளாசத்தில், பிளாஸ்டிட்ஸில், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இதை பார்க்கலாம். ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், ரெகக்னைசேஷன் ஆஃப் unfolded or misfolded protein, exposed hydrophobic region. இப்போ அன்ஃபோல்டடும் மிஸ்ஃபோல்டடான ப்ரோட்டீன்ஸை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஹைட்ரோஃபோபிக் ரீஜனையும் எக்ஸ்போஸ் பண்ணும். பைண்டிங் ஆஃப் SHP டு சப்ஸ்டேட் ப்ரோட்டீன். ஸோ பைண்டிங்கன்னா SHP ப்ரோட்டீனை வந்து சப்ஸ்டேட் ப்ரோட்டீனோட சேர வைக்குது, ஜாயின் ஆகணும். ATP ஹைட்ரோலைசஸ். ATP ஹைட்ரோலைசஸ் என்ன? கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் இன் SHP ஃபெசிலிட்டேட் ஃபோல்டிங், அதாவது சேஞ்சஸ் நடந்து அந்த SHP வந்து எதுக்கு தூண்டுது? ஃபோல்டிங்கை தூண்டுது. ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்டு இல்லை மிஸ்ஃபோல்ட் ஆன ப்ரோட்டீனை கண்டுபிடிக்கும். அப்புறமா HSPயோட சப்ஸ்டேட் வந்து சேரணும். ATP ஹைட்ரோலைசஸ் நடக்கும்போது கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் வந்து SHPயில் நடக்கும். இது ஃபோல்டிங்கை வகுக்கும், அதாவது கரெக்டான ஃபோல்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும், நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். அப்புறமா ரிலீஸ் த கரெக்ட்லி ஃபோல்டட் ப்ரோட்டீனை ரிலீஸ் பண்ணும். இதுதான் மெக்கானிசம். ஸோ மெக்கானிசம்னா என்னது? ஃபஸ்ட்டு தப்பாக ஃபோல்டாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, மிஸ்ஃபோல்டிங்கோ இல்லை அன்ஃபோல்ட் ஆகாததை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமா ஹைட்ரோஃபோபிக் சைட்ஸ் என்ன பண்ணுறாங்க? அந்த ரீஜன்ஸை அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறாங்களா? அப்புறம் எக்ஸ்போஸ் பண்ணும்போது யாரோட சேர்றாங்க? HSPயும் சப்ஸ்டேட் ப்ரோட்டீனும் சேர்றாங்க.
அப்புறமா ஏடிபி வந்து ஹைட்ரலைஸ் ஆகும்போது கன்ஃபார்ம் சேஞ்சஸ் வந்து எஸ்ஹெச்பியில் நடக்கும்போது கரெக்டான ஃபோல்டிங்க்கு வழிவகுக்கிறாங்க. இப்போ ஃபோல்டிங் கரெக்டான உடனே அது ரிலீஸ் ஆக்குறாங்க. நெக்ஸ்ட் ரெகுலேஷன் ஆஃப் எஸ்ஹெச்பிஎஸ். இப்போ ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலேஷனாகவே கண்ட்ரோல் பண்ணுறது தான். நார்மல் கண்டிஷன்ஸில் HES இது வந்து இன்ஆக்டிவாக இருக்குது. ஸோ இன்ஆக்டிவ் வந்து எப்படி பவுண்டட் பை SHP70 அண்ட் SHP90 ட்ரெஸ். SHP இது வந்து டைவர்ட்டட் டு மிஸ்ஃபோல்டு ப்ரோட்டீன். ஸோ SHP என்ன பண்ணுதுன்னா ட்ரெஸ்ஸால் இந்த SHP வந்து மிஸ்ஹோல்டு ஆகிறதுக்கு டைவர்ட் பண்ணிடுதான். அப்புறம் அந்த சமயத்தில் இது ரிலீஸ் ஆகுது. HSFS வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ரிலீஸ் ஆன உடனே ட்ரைமரைசேஷன் நடக்குது. ட்ரைமரைசேஷன் நடக்கும்போது ஹீட் ஷாக் எலமெண்ட்டோட சேருது. ஹீட் ஷாக் எலமெண்ட்னா என்னது? SHEஓட சேருது அந்த டிஎன்ஏல. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது? டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் SHP ஜீன்ஸ் நடக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் SHPs இது வந்து நேசன் ப்ரோட்டீனை கரெக்டாக ஃபோல்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரீஃபோல்டு அதாவது டீநேச்சர் ப்ரோட்டீனை ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் ரீஃபோல்டு பண்ண வைக்கிது. ப்ரோட்டீன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ண வைக்கிது. அக்ராஸ் த மெம்பரைன்ஸ் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண வைக்கிது லைக் குளோரோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியால். அண்ட் ப்ரோட்டீன் அக்ரிகேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுது அண்ட் மெயின்டைன் ப்ரோட்டியோஸ்டாட்டிஸ். ஸோ ப்ரோட்டியோஸ்டாட்டிஸை அண்டர் ஸ்ட்ரெஸ்ஸில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. தெர்மோ டாலரன்ஸ் அதாவது ஹீட் டாலரன்ஸையும் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸையும் உருவாக்க தூண்டுது. அண்ட் எவல்யூஷனும் அடாப்டேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரோல் இன் பிளான்ஸ் ப்ரொடெக்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் மெஷினரி. ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோசிந்தட்டிக் மெஷினரியை கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கு. அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரிபிஸ்கோ. ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரிபிஸ்கோ அண்ட் அதர் குளோரோபிளாஸ்ட் ப்ரோட்டீன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்மால் SHPs. இந்த ஸ்மால் HSPs வந்து அபண்டண்ட்டாக பிளான்ட்டில் இருக்கிறதுனால செசைல் லைஃப் ஸ்டைலை உருவாக்குது. கான்ட்ரிபியூட் டு டாலரன்ஸ் அதாவது ஹீட்டு, ட்ரவுட்டு, செலனிட்டி, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், ஹெவி மெட்டல் எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இது வழி வகுக்குது. அண்ட் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. டிரான்ஜீனிக் அப்ரோச்சஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் டாலரண்ட்டை உருவாக்குது. ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணி அதோட வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா பிளான்ட் பயோடெக்னாலஜி, ஓவர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் SHP ஜீன்ஸ். ஸோ பிளான்ட் பயோடெக்னாலஜி வந்து நிறைய SHP ஜீன்ஸை ஓவர் எக்ஸ்பிரஷன் ஆக்க வைக்கிதா. அப்புறம் இம்ப்ரூவ்ட் த தெர்மோடாலரன்ஸ் இன் கிராப்ஸ் அதாவது தெர்மோடாலரன்ஸ் கிராப்ஸ் வந்து ரைஸ், வீட், மேஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணுது. மாலிகுலார் பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர் ஜீன்ஸ், ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட்க்கு மார்க்கர் ஜீன்ஸை உருவாக்க ஹெல்ப் பண்ணுது. மெடிசனில் பார்த்திங்கன்னா SHPs வந்து ஸ்டடிடட் இன் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ்லலாம் மெடிசனில் இந்த ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸை வச்சு சரி பண்ண முடியும். அல்சைமர், பார்க்கின்சோனியால். அக்ரிகல்ச்சர் என்ஹான்சஸ் கிராப் ப்ரொடக்டிவிட்டி அண்டர் கிளைமேட்டிக் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.